ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கார சட்னி பார்க்க போகிறோம். வானலி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு எந்த கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை இல்லை. ஒரு வத்தல், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், நல்ல காரம் யூஸ் பண்ணுவீங்கன்னா வத்தல் மிளகு நிறைய போட்டுக்கோங்க. எனக்கு யாரும் இங்கே காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒரே ஒரு வத்தல் மிளகு கரெக்டாக இருக்கும் எனக்கு. தக்காளி வதங்கிட்டு, வெங்காயம் வதங்கிட்டு இனி தக்காளி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட வேண்டியதான். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. வேண்டியதான். இது நல்லா தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும், ஸ்மாஷ் ஆகி வரும். நல்லா வந்தோடனே எடுத்து மிக்சியில் அடித்தா கார சட்னி ரெடி. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆகிட்டு, தண்ணி எதுவுமே விடக்கூடாது, தக்காளியில் உள்ள தண்ணியே சரியாக இருக்கும். அந்த எண்ணெயிலே இருந்து நல்லா வதங்கி எப்படி ரெடியானோடனே எடுத்துட வேண்டியதான். ஆஃப் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்தாச்சுன்னா கார சட்னி இட்லிக்கு பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். இட்லிக்கு நம்ம வெளியில் தூர இடத்துக்கு ஏதாவது பிரயாணம் போனாலும் இந்த கார சட்னியை செய்து கொண்டு போனோம் அப்படின்னா கெடாமல் அப்படியே இருக்கும். நைட்டு சாப்பிட்றதுக்கு செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இனி மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன். மிக்சியில் போட்டாச்சு, இப்படி தான் வரும். நீங்கள் மிளகாய் இன்னும் கூட்டி போட்டிங்கன்னா நல்ல ரெட் கலரில் வரும். இப்போ டேஸ்ட் பார்த்து ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாள். நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையான காரம் சட்னி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமலே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணா. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.